Praise the Lord. மோசே இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல ஆரம்பத்துல அவரை யாரு வளர்த்தாங்க அப்படின்னா, பார்வோனுடைய குமாரத்தை தான் அவரை எடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் அவர்களுக்காக வளர்த்து கொடுத்தது அவங்க அம்மா. இவர் என்னதான் அரண்மனையில வாழ்ந்தவரா இருந்தாலும் கொஞ்ச காலம் அவங்க அம்மா கிட்ட வளர்ந்ததுனால அவங்க அம்மா அவர்களுக்கு தேவனை பற்றியும், எகோவா தேவனை பற்றியும், விசுவாசத்தை பற்றியும், பக்தியாய் வைராக்கியமா இருப்பதை பற்றியும் அதிகமா போதித்து வளர்த்திருப்பாங்க போல. அதனால தான் அவர் பார்வோனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து எகிப்தியன் அவர்களோட இருக்கிறத காட்டிலும் எபிரேயன் என்ற சொல்லப்படுவதை விரும்பி எபிரேயரோட இருக்கிறத அவர் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. இதுதான் யாத்திராகமம் 2:11 நம்ம வாசிக்கிறோம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படின்னா எபிரேயர்கள்ல இருக்கிற சகோதரர்களை தான் தன்னுடைய சொந்த சகோதரரா மோசஸ் நினைக்கிறாரு. என்னதான் பார்வோனுடைய குமாரன் என்றாலும், என்னதான் பார்வோனுடைய அரண்மனையில வாழ்ந்தாலும் வளர்ந்தாலும் அவருக்கு பார்வோனுக்கு அடுத்த பொசிஷன்ல இவர் இருக்க வேண்டியதுதான். ஆனா அதை அவர் விரும்பாம எபிரேயன் என்ற சொல்லப்படுவதை விரும்புறாரு. இதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டணும் என்பதுல மோசே உறுதியா இருக்கிறாரு. பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னதான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவ சந்ததி எனப்பட்டவர்கள். அதனால இந்த உலகத்துல வாழ்றதுனால இந்த உலகத்துக்கு ஒத்து போறதோ, இந்த உலகத்தின் காரியங்களை செய்யறதோ, உலகத்துக்கு ஏற்ற காரியங்களை இல்ல இந்த உலகத்துல என்ன நமக்கு பிடிக்குதோ அதெல்லாம் செய்யாம தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது மோசே எப்படி உயர்வான இடங்களுக்கு அவர் கொண்டு போய் மேன்மையான இடத்துல ஆண்டவர் அவரை வைத்தாரோ, அதே போல நம்மையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார், உயர்த்துவார் என்பதுல சந்தேகமே இல்லை. அதனால இந்த உலகத்துக்குரியவர்கள் நீங்க அல்ல, நீங்க தேவனுக்குரியவர்கள்னு மறந்துடாதீங்க. God bless you all.